பிரித்தானியாவில் நிலவும் கடுமையான வறட்சி காரணமாக பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகளில் வறட்சி பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள பயிர் விளைச்சலில் கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் போர், உக்ரைன் மோதலால் ஏற்பட்ட உர மற்றும் தீவன விலையேற்றம் மற்றும் தொடர் தீவிர வானிலை மாற்றங்களால் இங்கிலாந்தின் உணவு விநியோகம் ஏற்கனவே கடும் நெருக்கடியை சந்தித்துள்ளது. ஜூலை நடுப்பகுதி வரை பிரித்தானியாவில் வழக்கமான மழையளவில் 3% மட்டுமே பெற்றுள்ளதால் காய்கறிகள் மற்றும் கிழங்கு வகைகளின் உற்பத்தி வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் காலிஃபிளவர் உள்ளிட்ட பல பொருட்களின் மொத்த விற்பனை விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. பிரித்தானிய பண்ணைகளில் வெறும் 17% பழங்கள் மட்டுமே விளைவிக்கப்படுவதால் பழங்களின் விநியோகத்தில் பெரிய பாதிப்பு இருக்காது என எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் உள்ளூர் ஸ்ட்ராபெரி மற்றும் செர்ரி பழங்களின் வரத்து குறைந்துள்ளது. கடும் வெப்பம் காரணமாக மாடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகள் பாதிக்கப்பட்டு உள்ளதால் இறைச்சி, முட்டை உற்பத்தி சரிந்துள்ளது. மேலும் பால் உற்பத்தியும் 20% வரை குறைய வாய்ப்பு உள்ளதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். குறைந்த கோதுமை மற்றும் பார்லி அறுவடை காரணமாக மாவு பொருட்கள் மற்றும் விலங்கு தீவனங்களின் விலை உயரும். எதிர்கால உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய புதிய தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்து வருவதாக பிரித்தானிய சுற்றுச்சூழல் துறை தெரிவித்துள்ளது.